ஹலோ ஆல். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு நீங்கள் இன்றைக்கி என்னோடய ட்ரீட்டு என் கூட தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. நான் தமிழ் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னேன். சரி, அதனால தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. நான் வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா செட்டியார் கேஃப். இவங்க தமிழ் ரெஸ்டாரண்ட். சரி, தமிழ் ஃபுட் தான் சாப்பிட போகிறோன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான். பக்கத்துலேயே திரும்பி பார்த்தா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட் ஹோட்டல்லேருந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிஷ்ஷஸ்லாம் இது தான். இது ஏதோ சம்திங் வெஜ்ஜு, இது சீ ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ப்ரான்லாம் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், கோழி அப்படியே தலையோடையே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இறாவை அப்படியே தோலோடையே செஞ்சுருக்காங்க. நான் நினச்சேன் அவங்க வேறு டேபிளில் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்க எங்கள் டேபிள்லேயே உட்காந்து எங்கள் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், கோழியோட கால். இதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே கொஞ்சம் இது தமிழ் ரெஸ்டாரண்ட்னால தமிழ் பீப்புள்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க இங்கே. ஸோ அவங்க எல்லாத்தையும் வேக வேகமாக எங்கள் டேபிள்லேயே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் புதுசாக பார்த்துட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது டோஃபு, இது சிக்கன் அவங்க தலையோடு தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அந்த வாய் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். அப்புறம் கோழியோட கால். தென் இது என்னமோ வெஜ்ஜு சொன்னாங்க, பட் அது என்னன்னு தெரியல. இறா அப்படியே தோலோட. நாங்கள் எங்களுக்கு தமிழ் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், செட்டிநாடு சிக்கன், ஜீரா ரைஸ் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தமிழ் ஃபுட்ஸாக நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். தந்தூரி. அவங்க எல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும், எங்கள் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணுன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டும் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ ஒன்று சாப்பிட்டு பாரு சொன்னாங்க. சரி, என்ன தான் ஆகுது, சாப்பிட்டு பார்ப்போமே, சீ ஃபுட் தானேன்னு சொல்லிவிட்டு ஒரு இறாவை எடுத்து உரித்தேன். டப்புன்னு அதோட கக்கா வெளியில் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அவங்க முன்னாடி நீ எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நானும் ஏதோ உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சிட்டு வெளியில் செம்மையாக இருக்குன்ற ஃபீலோட நான் அதை க்ளீன் பண்ணேன். நான்லாம் வீட்டில் இறா உரிக்கும் போது தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே இருக்குது, எதுவுமே க்ளீன் பண்ணல. மார்க்கெட்லேருந்து வாங்கி அப்படியே தண்ணியில் போட்டு வேக வச்சிட்டாங்க போல் இருக்குது. அதுக்குள்ளேருந்து எதையுமே ரிமூவ் பண்ணல. நான் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சி. அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க, இப்படி தான் உரித்து சாப்பிட்ணுன்ட்டு. அதுக்கு சாஸ் வேறு கொடுத்தாங்க. அந்த சாஸில் ஏதோ தண்ணி ஊற்றி சோயா சாஸ் போட்டு சில்லி கார்லிக்லாம் போட்டு ஆனால் அதில் முக்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. சாப்பிடும் போது ஒன்றும் தெரியல. ஏதோ சும்மா ஒரு பச்சை மிளகா தண்ணியில் முக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஜாரா கிட்ட சொன்னேன், நல்லாயிருக்கு, நீயும் ஒன்று சாப்பிட்டு பாரு அப்படி சொன்னேன். உடனே சரி மம்மி நான் சாப்பிட்றேன்னு சொன்னான். ஸோ அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டேன். அவங்க இன்னும் எடுத்துக்கோன்னாங்க. நான் இல்லை போதும், இதுவே போதும் அப்படி சொல்லிட்டேன். அந்த இறாவை உரிக்கும் போது நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சியான் வேறு எட்டி பார்த்துட்டு இருந்தான். இனிமேட்டு அவன் ப்ரான் சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியல. மம்மி கக்கான்னு கத்துனா. நான் சொன்னடே கத்தாதடா, அவங்க எதாவது நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வெளியில் எதையுமே காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சிட்டு சாப்பிட்டோம். சாராவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் மம்மி என்னை ஏமாற்றிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் இருந்தது டோஃபு தான், சாப்பிடுங்க, சீ ஃபுட் தான் அப்படி சொன்னாங்க. சரி, டோஃபு தானே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு ஒரு பீஸ் எடுத்தேன். அது சாப்பிட்டப்போ ஏதோ எக்கு ஹாஃப் பாயிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே தான், உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை.
நான் ஜியான்கிட்ட கேட்டேன், நீ ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கேட்டேன். என்னை விட்டுருங்க மம்மின்ட்டான். சாரா மட்டும் ஒரே ஒரு வாய் வாங்கிக்கிட்டா டேஸ்ட்டுக்கு. இதை சாப்பிட்டப்போ என்னோடய மைண்ட் வாய்ஸ் வந்து என்னென்னமோ தோணுச்சு. பட் ஆனால் என்னால் சத்தமாக பேச முடியல. அவங்க விடுறதா இல்லை, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் சரி சீ ஃபுட் தானே, ப்ரான் தானே இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன். சரி ப்ரான் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பவுலில் ஆக்டோபஸ், நான் சாப்பிட்டது ஆக்டோபஸ் எனக்கு வந்துச்சு பாருங்க வாமிட்டு. ஆனால் அதை எதுவுமே பண்ண முடியல. அங்கேருந்து எஞ்சி போயிட்டேன். அங்கே போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் நான். அவங்க எல்லா ஃபுட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவங்க ஹஸ்பண்டு, அவங்களோட சன், 3 பேர் இருந்தாங்க. அவங்க பையன் பாருங்கள் எப்படி சாப்பிட்றான் கோழிக்காலை. சும்மா அடிச்சு விட்றான் பாருங்கள் கோழிக்காலை. என்னடா இப்படி சாப்பிட்ற? என்னடா நீ கோழிக்காலெலாம் சாப்பிட்ற? அவன் என்ஜாய் பண்ணுறான். உடம்புக்கு நல்லது கிடையாதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு லஸ்ஸி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல். அது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.